ஹாய்ங்க, வெல்கம் டு ஷைனி ஃபார்முலேஷன் இன்ஸ்டியூட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ மேக்கிங் ரெசிபி தாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கலாம், தென் வி மூவ் டு ப்ராசஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரீ-ஸ்டெப் இன்க்ரீடியன்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீ-ஸ்டெப்னால் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டிய சொல்யூஷனை தான் ப்ரீ-ஸ்டெப் மேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ-ஸ்டெப்பில் நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் ஆம்லா. ஆம்லாவில் ஹை விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணுறதுக்கும் தென் நேச்சுரலாக நம்ம ஹேரை கண்டிஷ்னரிங்கும் பண்ணும் அண்ட் நம்ம ஹேரை ரொம்ப திக்காக அண்ட் ஃப்ரிஸி ஃப்ரீயாக வச்சுக்க தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கொரி லீஃப் பவுடர் ஹேர் க்ரோத்துக்கும் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், தென் கண்ட்ரோல் யோர் ஹேர் ஃபால், தென் ரிப்பேர் யோர் டேமேஜ்டு ஹேர் அண்ட் மெயின்லி இட்ஸ் ரெடியூஸ் யோர் க்ரே ஹேர். Bringaraj powder, it's contained anti-inflammatory and antibacterial property. ஸோ நம்ம ஸ்கேல்ப்க்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் தென் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இட்ஸ் ரெடியூஸ் யோர் க்ரே ஹேர். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரைஸ் ஏ வாட்டர் அண்ட் திக்னஸ் பார்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கொக்கோடி. கொக்கோடி நம்மளோட ஷாம்புக்கு நல்ல ஃபோமிங்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் திக்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கொக்கோ மோனோவும் ஃபோமிங் பூஸ்டிங்க்கும் ப்ளஸ் நம்ம ஸ்கேல்ப்பை கிளென்சிங் பண்ணும், அதுக்காக டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கொக்கோ பீட்டன், இதுவுமே சரி நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்க டர்ட்ஸ் அண்ட் லைக் டேண்ட்ரஃப் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபோமிங்கை நல்லா பூஸ்டப் பண்ணும், ஸோ அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ இரிட்டேஷன்ஸும் இருக்காது. கிளிசரின் ஆட் சம் திக்னஸ் டு யுவர் ஷாம்பூ அண்ட் இட்ஸ் பிளாக் யுவர் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைட்ரேட் யுவர் ஸ்கேல்ப். தென் இட் ப்ரிவெண்ட் த பிரேக்கேஜ் அண்ட் டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணும். சிட்டல் ஆல்கஹால், இது ஆல்கஹால்லாம் இல்லைங்க, இது ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான், FDA அப்ரூவல் ப்ராடக்ட் தான். நம்ம ஹேருக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனி எஃபெக்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் நம்ம ஹேரை கண்டிஷ்னரிங்கும் பண்ணும் அண்ட் ஹைட்ரேட்டாக வச்சுக்கவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நம்ம ஷாம்புவை திக்னர் பண்ணுற ஏஜென்ட். ஹெர்பல் வாட்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ ஹெர்பல் வாட்டர் நம்ம ப்ரீ ஸ்டெப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த சொல்யூஷன் தான் ஹெர்பல் வாட்டர். அண்ட் இந்த ப்ரைஸ் பியை கூல்டவுன் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏன் கூல்டவுன் பார்ட்னு சொல்கிறோன்னா, we are adding a preservative phenoxide ethanol. நம்ம ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபினாக்சைடு எத்தனால் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதுவுமே ஒரு சர்டன் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். சிட்ரிக் ஆசிட் ஃபார் அட்ஜஸ்டிங் த pH வேல்யூ ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. அண்ட் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணவும் அண்ட் ஸ்கேல்ப் இருக்க டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஹேரை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கும். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி பண்ணி வச்சாச்சு, நீங்களும் இப்படி ரெடி பண்ணி வச்சுருங்க. அண்ட் ஆம்லா பவுடர், கொரி லீவ்ஸ், பிரிங்கராஜ் பவுடர் நான் ஃபர்ஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் தென் டிஎம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் 5 to 6 hours சோக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வி ஜஸ்ட் மேக் அ டபுள் பாய்லர். ஸோ டபுள் பாய்லர் 5 minutes தான் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ 5 minutes நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 hours நான் ரெஸ்ட்டில் விட்டுருக்கேன். தென் ஐ ஃபில்டர் தட் வாட்டர். அந்த வாட்டரை தான் நம்ம இங்கே ஹெர்பல் வாட்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளவுஸ் ரொம்ப முக்கியம், வியர் பண்ண மறக்காதீங்க. தென் மெயின் ஸ்டெப்ஸ் பாருங்கள். பார்ட் ஏ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் படி எடுத்துருக்கேன். டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ட் பாயிலிங் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ டபுள் பாயிலிங் தான் பண்ணணும். அண்ட் கொக்கோ மோனோ, கொக்கோ பீட்டன் as per the மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் அண்ட் நீங்களும் உங்கள் நோட்ஸில் இருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் தான், சேம் மெஷர்மெண்ட் ஐ ஃபாலோ இட். அண்ட் தென் மிக்சிங் அப்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஃபோமிங் இது மாதிரி அதிகமாக உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஜஸ்ட் லிவ் இட். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போங்க. அட் ஃபைனலாக நம்ம பார்ட் ஏ முடிச்சிடுறோம் இல்லைங்களா, எண்டிங் டைம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ரெஸ்ட்டில் விடுவோம் ப்ராடக்டை. அப்போது அந்த ஃபோமிங் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிக்கும். ஸோ ஃபோமிங் வந்துடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். நவ் ஐ எம் செக்கிங் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் 100 degree Celsiusக்கும் மேலே இருக்குது. ஸோ பார்ட் ஏ எனக்கு ஃபுல் அண்ட்
கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஐம் ரிமூவிங் ஃப்ரம் ஹீட். நான் ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் இப்போது. நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான மிக்சிங்கும் கொடுக்கல. ஸோ நீங்களும் எந்த மிக்சிங்கும் கொடுக்க வேண்டாம். அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து டெம்பரேச்சரை செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் பிலோ நமக்கு 40 வந்தால் மட்டும்தான் நாம் வந்துட்டு ப்ரைஸ் பியை வந்து ஆட் பண்ண முடியும். லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எசென்ஷியல் ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு 40 வந்துடுச்சு இப்போது. ஸோ ஐம் ஆடிங் ஹியர் ப்ரிசர்வேட்டிவ், எசென்ஷியல் ஆயில் அண்ட் சிட்ரிக் ஆசிடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இங்கே 200 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 100 ml ஆஃப் மெஷர்மெண்ட் நோட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சி, நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஐம் ஆடிங் ஹியர். பிலோ 40 தான் ஆட் பண்ணணும், மறக்காதீங்க. ஓகே, ஸோ now ஐம் blending. நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு blend பண்ணுறேன். 2 seconds தான் blend பண்ணுறேன், 2 minutes இல்லை. ஸோ 2 seconds blend பண்ணிங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டும் பர்ஃபெக்டான ஃபோமிங்கோட ஸ்ட்ரக்சரோட கிடச்சிரும். ஆர் நீங்கள் 2 minutes ஆர் 5 minutes ஓவர் blend பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் எண்ட் அப் டைமிங்கில் ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லையா கண்டெய்னரில், அப்போ ஃபோமிங்கெல்லாம் டாப்லேயும் திக்னஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து பாட்டம்லேயும் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாதீங்க. நவ் ஐம் செக்கிங் த pH வேல்யூ அண்ட் பிளண்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் லிவ் இட். ஒரு 15 minutes நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு pH வேல்யூ செக் பண்ணுறேன். இப்போது பர்ஃபெக்ட் pH வேல்யூ 5.5 to 6 தான். ஸோ ஐ எம் கெட்டிங் த சேம் பாயிண்ட்ஸ். வெயிட் அண்ட் see. Just wait for the reaction. Is 5.5 to 6. ரியாக்ஷன் கரெக்டாக எண்ட் அப் ஆகிடுச்சு. ஸோ கிளியராக பாருங்கள், கரெக்டாக இருக்கா? ஸோ மேபி உங்களுக்கு க்ரீன் கலர் வரலாம், 7 கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஆட் அ சிட்ரிக் ஆசிட். ஸோ சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு pH வேல்யூ கரெக்டாகிடும். தென் ஐ எம் ஸ்டோரிங் இன்டு கண்டெய்னர். ஸோ pH வேல்யூ செக் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் நான் கண்டெய்னரில் ஃபில் பண்ணலை. ஐ ஜஸ்ட் லிவ் இட் ஃபார் 1 hour நான் ரெஸ்ட்டில் விட்டேன். அண்ட் தென் தான் நான் கண்டெய்னரில் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஷாம்புவை 1 hour ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னரில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தென் அரௌண்ட் 6 hours நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் விடணும் உங்கள் ப்ராடக்டை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி இருந்தாலும் கூட. ஓகே, தென் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபோமிங் டெஸ்ட் பாருங்கள். I just take a little amount, very little amount. Good foaming. Yeah, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபுல் காம்போ பையர்ஸ் ஆர் நம்மக்கிட்ட ஷாம்பூ மேக்கிங் லேர்ன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி, உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யூ கேன் கால் மீ ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட் கிளியரிங் செக்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அபவுட் சோப் மேக்கிங் தாங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட்.